ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். வெற்றிலையை எந்தெந்த பிரச்சனைக்கு பயன்படுத்தலாம்? முக்கியமாக உங்களுக்கு இன்டைஜஷன், செரிமானம் தொடர்பான பிரச்சனை இருந்தால் வெற்றிலை எப்படி பயன்படுத்தலாம்ன்றத இந்த பதிவில் பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். ஸோ வெற்றிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கபத்தை வெளியேற்றும் டைஜஷன், ஸோ அதாவது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு பயன்படுது. ரொம்ப நாளாக உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு வெற்றிலை, அதுக்குள்ள ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இதை நல்லா மடித்து வாயில் நம்ம மென்னுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி மென்னுக்கிட்டே வரும்பொழுது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனை நமக்கு குணமாகுது. இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து இந்த தாம்பூலம் தரித்தல் அப்படின்ற வழக்கம் நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை இரவு நேரத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேலை இரவு நேரத்தில் கூட பயன்படுத்தலாம். ஸோ இரவு நேரம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 கொட்டைப்பாக்கு உள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். ஸோ டெய்லி நைட் இதை சாப்பிடும்போது வாதம், பித்தம், கபம் இது 3மே சமநிலைப்படுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் வெற்றிலையை பயன்படுத்தும் போது, அது வெற்றிலை செடியை வளர்க்கும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி மனசு ரொம்ப டயர்டாக இருக்குது, சோர்வாக இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 வெற்றிலை எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும். ஸோ இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் மன சோர்வு நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.